தொடர்ந்து வெள்ளை அறிக்கை வெளியாகிக்கிட்டே இருக்கு. சாக்கடித்தது மக்களுக்கு அப்படின்னு அப்படி ஹைலைட் பண்றாங்க. உங்களுக்கு சாக்கடிச்சது சாக்கு கொடுத்ததெல்லாம் ஏற்கனவே நீங்க வந்த அன்னைக்கு 11ஆம் தேதி ஒரு சேர்ல உட்காந்தாரு விஜய். அன்னைக்கு வந்து ஒரு ஷாக்கா தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு ஷாக்கா இருக்குது, பெண்களுக்கு ஷாக்கா இருக்குது, பெண் குழந்தைகளுக்கு ஷாக்கா இருக்குது, படுகொலைகள் நடத்துறதுலாம் ஷாக்கா இருக்குது, எல்லாமே ஷாக்கா தான் இருக்குது. நிலைமையை சொல்றதுதான் வெள்ளை அறிக்கை. ஆனா இவங்களுடைய வெள்ளை அறிக்கை எதுக்கு அப்படின்னோம்னா, நாங்க என்னெல்லாம் உங்களுக்கு சொன்னோமோ அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றதுக்காக ஒரு கவரப். ஏன்னா நிலைமை எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு 1,80,000 கோடி இன்னைக்கு மின்சாரத்துறை எடுத்துக்கிட்டா 1,80,000 கோடி வந்துட்டு எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்றீங்க. என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். அவங்க மின்சாரத்தை சரியா தந்தாங்க, உங்களாலையும் தர முடியல. பீஸ் கேரியரை புடுங்கிட்டாங்க. அவங்களுடைய ஆட்கள் செம்மறி ஆடு, வெள்ளாடு, இந்த கதையெல்லாம் ஆட்டு கதையெல்லாம் சொல்லக்கூடாது. கடந்த ஆட்சியாளர்கள் ஜெயலலிதா, எடப்பாடி, ஓபிஎஸ், ஸ்டாலின் வரைக்கும் யாருமே நிர்வாகத்தை சரியா பயன்படுத்தல. உங்களுக்கு எப்படி நிர்வாகம் தெரியும்? என்ன அனுபவம் இருக்கு உங்களுக்கு? சும்மா கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒரு ப்ரொஜெக்டடா தூக்கி விட்டு காட்டியிருந்தேன். பஸ்ல போறது என் நீண்ட நாள் கனவு அப்படின்னு சொன்னாராம். பஸ்ல போறது நீண்ட நாள் கனவு. பஸ்ல போய் ஆய்வு செய்த முதலமைச்சர் எந்த முதலமைச்சராவது இப்படி பஸ்ல போயிருக்கிறாங்க? என்ன ஆய்வு சொன்னாரு? உட்காந்துக்கிட்டு போற வழியெல்லாம் போட்டோ எடுத்துட்டு போனார். அதானே அது போயிட்டு ஆய்வாமா? அது இந்த மாதிரி பில்டப் எல்லாம் யார் வேணாலும் கொடுக்கலாம். அச்சீவ் பண்ணணும். ஊழல முழுவதுமா ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நியூஸ்ல கூட பாத்திருப்பீங்க. கூட இருக்கிறவங்க எல்லாம் யாரு? அதை ஒழிச்சுதான் அரைச்சு ஊழல ஒழிச்சிருவீங்களா நீங்க? போங்கடா எத்து போன அரசியல் பண்றவங்க. வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். தொடர்ந்து வெள்ளை அறிக்கை வெளியாகிக்கிட்டே இருக்கு, எப்படி பாக்குறீங்க சார்? வெள்ளை அறிக்கையினுடைய வெளியீடு வந்துட்டு என்ன அப்படின்னா, நிலைமையை சொல்றதுதான் வெள்ளை அறிக்கை. ஆனா இவங்களுடைய வெள்ளை அறிக்கை எதுக்கு அப்படின்னோம்னா, நாங்க என்னெல்லாம் உங்களுக்கு சொன்னோமோ அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றதுக்காக ஒரு கவரப். நாங்களால செய்ய முடியாது, ஏன்னா நிலைமை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த வெள்ளை அறிக்கையில நீங்க என்ன குற்றச்சாட்டை நினைக்கிறீங்களோ, தமிழக அரசு நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்துட்டு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்ட மின்துறைக்கான வெள்ளை அறிக்கையா இருந்தாலும் சரி, இதுல நீங்க என்ன குறைபாடை காட்டுறீங்களோ, இந்த குறைபாடை யார் காட்டியிருக்கணும்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இந்திய ஒன்றிய அரசனுடைய கணக்கீட்டு துறை வந்து அதை சொல்லியிருக்கணும். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அதான் சொல்லியிருக்கணும். அவங்க கண்டுபிடிக்காதது நீங்க கண்டுபிடிக்க முடியாது. 2, நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு 1,80,000 கோடி இன்னைக்கு மின்சாரத்துறை எடுத்துக்கிட்டா 1,80,000 கோடி வந்துட்டு எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்றீங்க. ஸோ இப்போ பாலாஜி வந்து உட்காந்துட்டாரு, செந்தில் பாலாஜி. அவர் சொல்ல போறாரு. தொடர்ந்து ஒரு 25 ஆண்டு காலத்தை பிடிச்சி எடுத்து நீங்க பண்ணிருக்கீங்க. ஏன்னா 21, 26 மட்டும் தான் நீங்க குறி வச்சு போனீங்க. அங்க ஒன்றும் உங்களால எடுக்க முடியல, கல்ல நார் உரிக்க முடியல, அதனால போறீங்க ஃபர்தரா. வாட் எவர் இட் மைட் பி. என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். அவங்களுடைய இதில் மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டு, கடன் தேவையில்லாத வாங்கியிருக்கிறாங்க, கட்டுமான பணிகள் எதுவும் செய்யல, அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான எந்த திட்டமும் இல்லை. ஆனால் அவங்க மின்சாரத்தை சரியாக தந்தாங்க, உங்களாலேயும் தர முடியல. அவங்க தந்தாங்கல்ல மின்சாரத்தை, ஒருபோதும் இந்த மாதிரி பவர் கட் ஆகலை இல்லையா? விவசாயத்துக்கு ஆகலை, தொழிற்சாலைகளுக்கு ஆகலை, டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ஆகலை. ஏன் உங்களால் அதை பண்ண முடியல? என்ன காரணம்? அவங்க ஒரு வழிமுறையை வகுத்துக்கிட்டு செஞ்சிருக்காங்க இல்லையா? அதே இதை நீங்க நடைமுறைப்படுத்தலாமே, ஊழல் இல்லாம. அவங்க ஊழல் பண்ணாங்கன்றீங்க, ஊழல் பண்ணலாம்ல, ஏன் உங்களால பண்ண முடியல? அந்த கேள்விக்கு மேலே பதில் சொல்லுங்க. பீஸ் கேரியரை பிடிங்கிட்டாங்க, அவங்களுடைய ஆட்கள், இந்த கதையெல்லாம் செம்மறி ஆடு, வெள்ளாடு, இந்த கதையெல்லாம் ஆட்டு கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அதிகாரம் உங்க கையில இருக்கு, ஏன் உங்களால செய்ய முடியல? அதுக்கு இப்போ வர பதில் இல்லை. கேட்டா பணியாளர்கள் வந்துட்டு ரொம்ப கம்மி, அப்ப இருந்த பணியாளர்கள் வரை இப்ப வரை 73,000 பேர் தான் இருக்கிறாங்க. பாதிக்கு மேல 1,40,000 பேர் வேணும், பாதிக்கு மேல ஆட்கள் இல்லை, அதனாலதான் இந்த நிலைமை அப்படிங்கிறாரு. அப்ப அங்கே எதிரொலிச்சிருக்கணுமே. திமுக அரசுல இருந்த போது அவங்க திமுக தொண்டர்கள் அவங்க வேலை செஞ்சாங்களா? நீங்க வந்துட்டு உடனே அவங்க வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு எதிர் வேலை செய்யறாங்களா? எதுவுமே இல்லை. மேனேஜ்மெண்ட் தெரியல உங்களுக்கு, அவ்வளவுதான். இப்போ ஏதோ 15,000 பேருக்குன்னு சொல்லிட்டீங்க. 15,000 பேருக்கு நாங்கள் வேலை தர போறோம்ட்டு பெருசாக அறிவிச்சிங்க. எவ்வளோ பேர் கொடுத்தீங்க? ஒரு 400 பேர் கொடுத்தீங்க. அவ்வளோதான் பண்ண முடியும் உங்களால். அதுவும் முன்னாடி எக்ஸாம் நடத்தின ஆட்கள்னு சொல்றாங்க. அப்பவே செலக்ட் பண்ணி வச்சவங்களுக்கு தான் பணி நியமன ஆணை அப்படிங்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க.
இப்போயாவது சரியாயிடுச்சா? சரி பண்ணிட்டு வெள்ளை அறிக்கை கொடுத்துருந்தீங்கனாலும் பரவாயில்ல, சரி பண்ணுறதுக்கு முன்னாடியே வெள்ளை அறிக்கை கொடுக்குறீங்க. ஸோ இது ஒரு தப்பித்தல் தான். அதே தான் நிதி அறிக்கையிலையும், நிதி வெள்ளை அறிக்கைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே தான். ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி 2024-25 வந்துட்டு 31 லட்சமாக இருந்தது. 2025-26 2026-27 வந்து பார்த்தீங்கன்னா 24-25, 25-26, 26-27 இவங்க மூன்றாவது பட்ஜெட்டு அந்த இடைக்கால பட்ஜெட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 41 லட்சம் கோடி ஒட்டுமொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 10 லட்சம் கோடிக்கு மேலே அதிகம். அவங்க சொல்லியிருக்கிறது எப்படி இந்த வளர்ச்சி எட்ட முடிஞ்சிச்சு அது சொல்லுங்க. ரெண்டாவது ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, அவங்களுடைய ஆட்சியில் உங்களுக்கு விட்டுட்டு போகிற ஃபிஸ்கல் டெபிசிட் பார்த்தீங்கன்னா வெறும் 3%. ஒட்டுமொத்த உள்நாட்டு மாநிலத்துடைய உள்நாட்டு உற்பத்தியில் எவ்வளோ டெபிசிட் இருக்குதோ அது வெறும் 3% தான். இந்திய ஒன்றிய அரசு போயிட்டு நீங்கள் எவ்வளோ கேட்டுங்க மோடி அரசுக்கிட்ட. நீங்கள் ஒன்றும் இந்தியாவுக்கு சம்மந்தப்படாதவங்க இல்லை, கேட்டுப்பாரு. ஸோ ஆக வட்டி கட்டுறது எல்லாமே அங்கே கேட்டுப்பாரு. இங்கே ஒரு 69 நேரம் வட்டி கட்டுறதை பற்றி சொல்கிறேன். இந்திய ஒன்றிய அரசு ஒரு 13-14 லட்சம் கோடிக்கு வட்டி கட்டுது. பட்ஜெட்டில் விட்டு மொத்தமாக 26% நான் வட்டியாக கட்டுறேன். டெட் சர்வீஸிங் வெளியில் வாங்கின கடன் எவ்வளோ தெரியுமா? 200 லட்சம் கோடி. இப்போ இந்திய ஒன்றிய அரசுடைய மொத்த கடன் 200 லட்சம் கோடி. கேட்டிங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. நீங்கள் ஏதோ 1,28,000 ஒருத்தருடைய தலையில இருக்குது, தோல்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதுக்காக மக்கள் தான் வட்டி கட்ட போகிறாங்களா? இல்லை நாளைக்கு ஆட்சி விட்டு போனீங்கன்னா நீங்கள் ஆட்சி விட்டு போகும்போது வட்டியை கட்டிட்டு போகணுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு அரசுன்னு ஒரு என்டிடி கிட்ட வந்து கடன் வாங்கிறது போகிற அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு மின்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு? 49 லட்சம் நான் 49 லட்சம் கோடி கடன் வாங்க போகிறேன்னு சொன்னார்ல. ஏன் சொல்கிறாரு? கடன் வாங்காத செய்ய முடியாது உங்களால். அது எவ்வளோ? 49 லட்சம் கோடி. இதுதான் ரியாலிட்டி. ஸோ இதை சொல்கிறதுக்காக வந்துட்டு அவங்க எவ்வளோத்தையும் பில்டப் பண்ணுறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு துறையினுடைய எஃபிஷியன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் மேனேஜ்மெண்டோட ரிசல்ட்டே வந்துட்டு எஃபிஷியன்சியில் முடியணும். மட்டும் எஃபிஷியன்சியும் இல்லையே, அதான் நான் சொல்ல வரேன். கடந்த ஆட்சியாளர்கள் யாருமே சரியில்லை. ஜெயலலிதா, எடப்பாடி, ஓபிஎஸ், ஸ்டாலின் வரைக்கும் யாருமே சரியில்லை. யாருமே நிர்வாகத்தை சரியா பயன்படுத்தல. உங்களுக்கு எப்படி நிர்வாகம் தெரியும்? இந்த நிறுவனங்களுக்கு என்ன நிர்வாகம் தெரியும்? சும்மா ஒரு உதாரணத்துக்கு என்ன நிர்வாகம் தெரியும் உனக்கு? என்ன அனுபவம் இருக்கு உனக்கு? இந்த வெள்ளை அறிக்கையை வந்துட்டு இப்போ வெளியிட்டிய நீ தயாரிச்சதா? அதிகாரிகள் தயாரிச்சாங்க, நீ எடுத்து வந்துட்டு சப்மிட் பண்ற இல்லையா? இதில் என்ன ஒன்று உன்னோட திறமை வெளிப்பட்டு போச்சு? எதுவுமே கிடையாது. சும்மா அவங்க கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒரு ப்ரொஜெக்டடாக எடுத்து தூக்கி இப்படி காட்டிடுற. புரியுதா? இந்த மாதிரி பில்டப்பெல்லாம் யார் வேணாலும் கொடுக்கலாம். அச்சீவ் பண்ணணும். முதல்ல மின் உற்பத்தியை வந்துட்டு அரசுகள், மாநில அரசுகள் ஈடுபடக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு. தனியார்கிட்ட தான் பண்ணணும். தனியார்கிட்ட மின்சாரம் வாங்கிக்க, உற்பத்தி அவங்க செய்யணும், நீ பர்ச்சேஸ் பண்ணிக்கோ அப்படி சொன்னதுனால தான் 3500 மெகாவாட்டோட நிற்கிது தமிழ்நாடு. சரி, தமிழ்நாட்டுக்கு வேறு என்ன பண்ணணும்? அனல் மின் நிலையம் பண்ணணும். அதுக்கெல்லாம் இந்திய ஒன்றிய அரசு பர்மிஷன் தராது, தனியார்கிட்ட கொடுக்கணும். நீங்கள் எதோ சொல்கிறீங்களே உள்கட்டமை வசதிகளை மேம்படுத்தணுன்ட்டு, முடியாது. அது என்னன்னு தெரியாது, பாலிசி என்னன்னு தெரியாது பேசிட்டு இருக்கிற நீ. அது போயிட்டு பாரு, ஒன்றும் பண்ண முடியாது. நிர்வாகமே சரியில்லை, நிர்வாகமே நடத்த தெரியல அப்படின்னு கரெக்டா வந்துச்சு. இது வரைக்கும் ஒரு சீர்திருத்தம் கூட பண்ணல அப்படிங்கிறாரு சார். மின்சாரத்துறையில சீர்திருத்தம்ன்றது வேறுங்க. சீர்திருத்தம் அப்படின்றது என்னது? இந்திய அரசு ஒரு கொள்கையை வெளியிடுது, அதை ஒன்று கடைபிடிக்க சொல்றது, அதான் சீர்திருத்தம்ன்றது. அதன்படிதான் ஒரு வருஷமும் நீங்க வந்துட்டு ஏற்றிக்கிட்டே போகணும் கரண்ட் பில்ல அப்படின்னு சொல்றது. புரியுதுல்ல? அப்பதான் நீ வந்துட்டு பிரைவேட்ல இது பண்றவங்ககிட்ட அவன் உயர்த்தினானா அது ஏற்ற மாதிரி நீ செலவு பண்ணி வாங்க முடியும்னு சொல்லிச்சு. அதெல்லாம் இவனுக்கு என்னன்னு தெரியாது. மின்துறை சீர்திருத்தம் அப்படின்னோம்னா தெரியாது இவருக்கு. இவர் பாட்டுக்கு எதை பேசிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாரு? அதிகபட்சம் ஒன்னால என்ன பண்ண முடியும்? சப்ஸ்டேஷன் போட முடியும், போட்டு சப்ளை பண்ண முடியும். அடுத்தபடி என்ன பண்ணணும்? டிரான்ஸ்ஃபார்மர் இதுதான் பண்ண முடியும். மின்மாற்றிகள் இதுதான் நீ பண்ண முடியும். மின்மாற்றிகள் ஒன்னொன்னுத்தையும் அழகாக மாற்றி ஏற்றி அது ஒரு கூண்டு மாதிரி போட்டு இன்னைக்கு ஸ்டாலின் அரசு எப்படி பண்ணியிருக்குன்னு ஒரு தெருவு போய் பாரு. நான் கேட்கறதுலாம் அதை எஃபிஷியன்சின்றது எங்கே வந்து ரியலைஸ் பண்ணணும்? எனக்கு கரண்ட் வந்துட்டு இருக்கணும், அதுக்கு பிறகு எஃபிஷியன்சி. நான் இருட்டில் இருக்கும்போது
முன்னாள் இருந்த ஆட்சியாளருக்கு எஃபிஷியண்டா இல்லை அப்படின்னு சொல்றது வந்துட்டு எப்படி புரிஞ்சுக்கிறது ஒண்ணு? அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுதல் இதனுடைய நோக்கம் என்ன? இப்போ அதிர்ச்சி கொடுத்த நிர்மல்குமார், சாக்கு கொடுத்த மின்சாரத்துறை அமைச்சர், சாக்கு அடித்தது மக்களுக்கு அப்படின்னு இது அப்படி ஹைலைட் பண்றாங்க. உங்களுக்கு சாக்கு அடிச்சது அதான் நம்ம ஊடகங்கள் தானே. நீங்க சாயந்தரம் பாருங்க என்ன அவங்க பயங்கரமா பண்ணுவாங்க. அவங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாக்கடிக்குது, அவங்களுக்கு சாக்கடிச்சது ஆயிப்புன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? இப்ப நான் சொல்றவரெல்லாம் ஒரு பத்திரிகையாளராக நான் சொல்றேன், கவலைப்படுறதுக்காக சொல்லிக்கணும். இந்த ஆளுக்கு முதல்ல மின்சாரத்தை ரெகுலேட் பண்றதுக்கே உனக்கு கெப்பாசிட்டி இல்லையே, நீ என்னத்த ஷாக் கொடுக்குற? ஷாக்கு கொடுத்ததெல்லாம் ஏற்கனவே நீங்க வந்த அன்னைக்கு 11ஆம் தேதி ஒரு சேர்ல உட்காந்தாரு விஜய். அன்னைக்கு வந்து ஒரு ஷாக்கா தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு ஷாக்கா இருக்குது, பெண்களுக்கு ஷாக்கா இருக்குது, பெண் குழந்தைகளுக்கு ஷாக்கா இருக்குது, படுகொலைகளுக்கு நடத்துறதுலாம் ஷாக்கா இருக்குது, எல்லாமே ஷாக்கா தான் இருக்குது. ஒருவேளை அப்படி சொல்றாங்களோன்னு தெரியாது ஊடகங்கள். ஆக்கப்பூர்வமா கேள்விகள் எல்லாம் உங்ககிட்ட கேட்கலாம். நான் எடுத்துட்டு வரேன். பஸ்ல பயணித்த விஜய், காசு சில்லறைகள் சரியான சில்லறை கொடுத்து டிக்கெட் வாங்கிய விஜய். முன்னாடி அந்த முதலமைச்சர் செஞ்சிருக்காங்களா? அப்பாயா அப்படி சொல்லிட்டு போனாங்க. இவர் தான் முதல்ல காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினாரு. பஸ்ல பயணிச்ச அத்தனை பேர்த்துக்கும் டிக்கெட் கொடுத்தாரு. நம்ம கண்டக்டர் தனியா பேட்டி கொடுக்குறாரு. பஸ்ல போறது என் நீண்ட நாள் கனவு அப்படின்னு சொன்னாராம். பஸ்ல போறது 2 நாள் கனவு. பஸ்ல போய் ஆய்வு செய்த முதலமைச்சர், எந்த முதலமைச்சராவது இப்படி பஸ்ல போயிருக்கிறாங்களா? பஸ்ல போயிட்டு என்ன ஆய்வு சொன்னாரு? உட்காந்துக்கிட்டு செல்ஃபி எடுத்தாரு அதானே? எல்லாத்தையும் போற வழியெல்லாம் போட்டோ எடுத்துட்டு போனாரு அதானே? அது போயிட்டு ஆய்வாமா அது? அப்புறமா வீட்டுல உட்காந்து ஆய்வு பண்ணாங்க. எல்லாம் பார்த்து எப்படி எப்படி ரோட்ல நிக்கிறாங்க எல்லாரும், டிராஃபிக் கான்ஸ்டபிள் எங்க நின்னாரு, அவ பஸ் சரியா ஓட்டிட்டு போனாங்களா அப்படின்ட்டு. இந்த பஸ்ஸை வந்துட்டு வாங்கி கொடுத்தது திமுக அரசு தான். இந்த 300 பஸ் வாங்கினது இவர் வந்துட்டு உடனே கொடி ஆட்டினாரு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், அரசு போக்குவரத்து கழகம் இல்ல, தமிழ்நாடு சேர்த்துட்டாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அதுக்கு முன்னாடி அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு இருந்தது. அப்ப என்ன எந்த அரசு குறிச்சது? ரொம்ப நாளா தமிழ்நாடை காணோம்னு ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருந்த, நீங்க பாத்திருப்பீங்க. தமிழ்நாடை மீட்டு கொடுத்துட்டாரு. அவர் தான் நிறைய இடம் கூட வாங்கியிருக்காருல்ல சீமான். நாடு எங்க போச்சு, தமிழ்நாடு எங்க போச்சுன்னு கேட்டவர் தான் அவர் இல்ல. அவரு தமிழ்நாடு மக்கள் காட்டியிருக்கிறாங்க, வச்சுக்க ஒரு 4% இல்ல. என்ன சொல்றது, எத்து போன அரசியல் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்ல எழுதிருக்குது. அதுல கேரளாவுக்கு சொந்தமானதா, தெலுங்கானாவுக்கு சொந்தமானதா, கர்நாடகாவுக்கு சொந்தமானதா? ஏன்டா முட்டா பயிரில் இது கூட தெரியலையா? அரசு போக்குவரத்து கழகம்னாலே முடிஞ்சு போச்சு. அதை அவங்க சொல்றதுக்கு காரணம் அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்றது வந்துட்டு அது ஒரு என்டிட்டி, செப்பரேட் என்டிட்டி. அதுக்குன்னு தனியாக பட்ஜெட் உண்டு. என்டாஸ் பண்ண போறது தமிழக அரசு. அவங்களுடைய கடன் மொத்தத்துக்குன்னா என்டாஸ் பண்ண போறது தமிழக அரசு, அவ்வளவுதான். மற்றபடி அவங்கள தான் செய்ய போறாங்க. கார்பரேஷன், இட் இஸ் அ கார்பரேஷன், ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அதான் அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்றது. அது உங்களுக்கு புரியல, தமிழ்நாடு அப்படின்ட்டு வந்து சேர்த்து சொல்றாங்க. அதுதான் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியீடுல கூட சார் ஊழல் ஒழிப்பு, அதுதான் எங்களுடைய பிரதானம். ஊழல் ஒழிப்பு தான் நாங்க பெருசா முக்கியத்துவம் தர போறோம். இப்படிதான் ஜெயலலிதா சொன்னாங்க, இப்படிதான் எம்ஜிஆர் சொன்னாரு, புரியுதுங்களா? இப்படிதான் எல்லாரும் சொன்னாங்க. என்ன ஆனாங்க? ஊழல் ஒழிச்சாங்களா? நகையை போட்டு ஒரு ஊர்வலம் நடத்துனாங்க 5 வருஷத்துல. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும். உங்க கூட இருக்கிறவங்கலாம் யாரு? அதை ஒழிச்சுதான் அரைச்சு ஊழலை ஒழிச்சிருவீங்களா நீங்க? இல்ல உங்க ரசிகர் பண்றாங்களா என்ன பண்ணுது வெளியிலன்றதை பாக்குறீங்கல்ல? செங்கல் சோலையில போயிட்டு நிட்டு ஒரு செங்கல் சோலையும் மாசத்துக்கு 1000 ரூபாய் தந்து கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, என்னது அது? வரியா? வாங்க மாட்டோம், வாங்கவும் விடமாட்டோம், இதற்கு முன்னால் வாங்கியவர்களையும் விடமாட்டோம். வசனம் அதான் சொல்ல வர்றது. லைட் எல்லாம் செட் பண்ணல விஜய். முன்னாலே வந்து நாளைக்கு பேச போறது லைட் இந்த மாதிரி நிறைய லைட் எல்லாம் செட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவர் அப்படி திரும்பும்போதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் பண்ணாதே ஷூட்டிங் வச்சுட்டாரு, எளிமையாக ஷூட்டிங் பண்ணாரு. அதனால இந்த வசனங்கள்லாம் ரொம்ப தேவை. நான் என்ன சொல்ல வரேன், நீ கட்சி நடத்துறல்ல, நீங்க தாவேகா கட்சி நடத்துறீங்களா, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி நடத்துறீங்கல்ல, அந்த கட்சிக்கு இது வரைக்கும் மாநாடு நடத்திருக்கிறீங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்துட்டு வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிச்சிருக்கிறீங்க. எவ்வளோ ஃபங்க்ஷன்லாம் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ செலவு வச்சு யார் செலவு பண்ணது? கட்சி நிதி எங்கே இருக்குது? கட்சி நிதி தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும் வருஷத்துக்கு. அதை மட்டும் எடுத்து வெளியிடம் பார்க்கலாம். வெளியிடு. அவங்களுக்கு தனியாக பார்ட்டி ஃபண்ட் இருக்கும் தாங்க சார். எங்கே இருந்துச்சு? யாதான் சொல்ற கேட்குறேன், எப்படி செலவு பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அப்போ முதல்ல இதை சொல்லிட்டு அப்புறம் வாணி, நீ 15 கோடி வாங்கினதையே மறைச்ச ஆள் நீ.
கோர்ட்டில் வந்துட்டு அதுக்கு ஃபைன் போட்டிருக்கிறான், 5 லட்சமா ஃபைன் போட்டிருக்கான். அதுக்கு நீ போயிட்டு கோர்ட்டில் போராடிட்டு இருக்கிற. இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறதுக்கு, புரியுதுங்களா? காரை இறக்குமதி பண்ணுறதுக்கு அதுக்கு வந்துட்டு என்ட்ரி டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு முதல்ல ஒரு கேஸுக்கு போனீங்க. அப்புறம் வந்துட்டு வாங்கின பணத்தையும் மறைக்கிறீங்க, கேஷில் வாங்கியிருக்கிறீங்க பணத்தை, எல்லாம் செஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்போது எந்த இடத்துல நீங்கள் ஒரு பொது புத்தியோட பொது அக்கறையோட செயல்பட்டவர் கிடையாது விஜய். எல்லா நடிகரும் என்ன செய்வானோ அதே தான் நீங்களும் செஞ்சுருக்கீங்க, புரியுதுங்களா? பாதியை மறைக்கிறது பாதியை காட்டுறது அப்படின்னாலும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அவன் தான் உங்கள் தோல் மேலே கையை போட்டு கூட்டு வந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் மந்திரி ஆயிருக்கான் இல்லை? நல்ல நெய்வேலி தோளில் கையை போட்டுவிட்டு 2 பக்கம் நாங்கள் தான் எதிர்த்து பேசினோம். நான் திரு ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் டேடு நாங்களாம் தான் பேசினோம் ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்து தப்பு அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஆள் வந்துட்டு மந்திரியாக உட்கார வச்சிருக்காரு. ஏன்? கரெக்டாக ஒன்று கண்டுபிடிச்சி தோளில் கை போட்டு ரொம்ப மரியாதையோட கூட்டு வந்தார். அதுக்கா அவர் ஒரு பேட்டியில் மறுத்தாரு சார், நான் அது இல்லைன்னு. அப்போ வேறு யாரும் அது அதிகாரி போங்கடா இத்து போன அரசியல் பண்றவங்களாம் என்ன அவங்கெல்லாம் ஊழலெல்லாம் நீ பண்ணியா இல்லையா அப்படின்றத நாங்க பாத்துக்கிறோம். 10 ரூபாய் பாட்டிலுக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அங்கங்க 20 ரூபாய். இன்னைக்கு கூட ஒரு போராட்டம் நடக்குது, பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்கன்னு இன்னைக்கு ஒரு போராட்டம் நடந்திருக்கு, தொலைக்காட்சியில காட்டுறாங்க. அதெல்லாம் போட்டு 20 ரூபா 10 ரூபாய் சரி பண்ண முடியல. மூட்டைக்கு நெல் 40 ரூபாய்க்கு கொள்முதல் நிலையங்களில் வாங்குறாங்க, அது தடுக்க முடியல. உங்களுடைய உணவு அமைச்சர் போயிட்டாங்க, என்ன சொல்றாரு? அவங்க வந்துட்டு டாய்லெட் கட்டிக்கிறதுக்கும் ரெஸ்ட் ரூம் கட்டிக்கிறதுக்கும் வசூல் பண்ணுறாங்களாம். எத்தனை வருஷமா? எவ்வளோ மூட்டைகளுக்கு எவ்வளோ வசூலாச்சு? அப்போ இதுலேருந்து தெரியல இவங்களால ஊழலை ஒழிக்கிறீங்களா இல்லையான்றத நாங்கள் 2029 3 வருஷம் தானே உங்களுக்கு, அப்போ வந்துட்டு பார்த்துடலாம். இல்லை சார், இப்போ ஊழல் அப்படிங்கிறது இப்போ பலரும் பேசுறது என்னன்னா, ஊழல் ஒரு பெரிய சிஸ்டமேட்டிக், அதை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம். தவைக்கு அரசு வந்து 40 நாள் அதுல பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க பாத்தீங்களா? இல்லை பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. பள்ளி கல்வித்துறையில ஒரு ஸ்கூலுக்கு இத்தனை லட்சம் வாங்குறாங்க, 1 ரூபா காசு வாங்கல. பத்திரப்பதிவுத்துறையில ஊழல் இல்லை. மின்சாரத்துறையில ஏதாவது வீட்டுக்கு கனெக்ஷன் ஏதாவது போனோம்னா காசு வாங்குறதுல லஞ்சமும் இல்லை. இந்த மாதிரி ஊழலை முழுவதுமா ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நியூஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் நாளைக்கு இதெல்லாம் பார்க்கலாங்க, கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு நான் உள் செய்தியை சொல்றேன், ஒரு 2 மாசம் பொறுத்துக்குங்க அப்படின்றத அவங்களுடைய எஜெண்டாவே என்னன்னா 2 மாசம் பொறுத்துக்குங்க. அது வரைக்கும் நம்ம அப்படி இப்படியே சொல்லி அப்படியே காட்டிட்டு இருக்கலாம். மற்றவன் அடுத்தவனை திருடன்னு சொன்னாதான் உன்னை வந்துட்டு ஹீரோவாக, நீ நல்லவனா அப்படின்றத அது சொல்ல மாட்டேன். நீ நல்லவன்றதுக்கு எந்த ரெக்கார்டுமே கிடையாது. ஏன்னா கோர்ட்டில் போயிட்டு வாதாடிட்டு இருக்கிற, அது செங்கல்பட்டு கோர்ட்டு சொல்லலை, சென்னை ஹைகோர்ட்டு சொல்கிறேன் மாதிரி வாதாடிட்டு இருக்கிற. இதுதான் உன்னுடைய நிலை. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய மொழியில் சொல்லப்போனால் யோக்கியதை. அதான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்பணும் அப்படின்னோம்னா அதுக்கு எனக்கு வந்து ஒரு 6 மாதம் 8 மாதம் டைம் கொடுங்க, நான் பார்த்துடுறேன். எல்லாம் தெரியும் எங்களுக்கும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்படி போவீங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். இந்த ஸ்ரீதர் வேம்பு அவர் சொல்றாரு, இப்படி ஒரு கவர்மெண்ட்டை நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்துருக்க மாட்டேன். ரொம்ப நல்லவர் அவர். ஒரு கேண்டிடேட்டை தோற்கடிக்கிறதுக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்குனார்ல, அவர் ரொம்ப நல்லவர் அவர். ஸ்ரீதர் வேம்புன்னா யாருன்னு யாருக்கும் தெரியாது, ஆழமாக போனாங்கன்னா தெரியும், அவங்க சொல்லுவாங்க. நீங்களுக்காக அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.